நரேந்திர மோடி அரசின் திட்டங்களைத்தான் தொலைநோக்கு திட்டம் என்ற பெயரில் திமுக காப்பியடித்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறது. மு.க.ஸ்டாலின் மீது மாநில பாஜக தலைவர் டாக்டர் எல். முருகன் சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் விடியலுக்கான முழக்கம் என்ற பெயரில் திமுக பொதுக்கூட்டம் திருச்சி அருகே நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி மற்றும் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உள்கட்டமைப்பு, சமூக நீதி ஆகியவற்றை மேம்படுத்த ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள் என்ற தலைப்பில் தொலைநோக்கு திட்டம் என்ற பெயரில் ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த அறிவிப்புகள் ஏமாற்று வேலை என்று பாஜக மாநில தலைவர் எல். முருகன் விமர்சித்துள்ளார். இதுபற்றி அவர் கூறுகையில், திருத்தப்பட்ட வேளாண் சட்டங்களை எதிர்த்து காங்கிரஸ், திமுகவினர் தேவையற்ற போராட்டம் நடத்தினார்கள். என் தோட்டத்தில் விளையும் காய்களுக்கு நானே ஏன் விலை நிர்ணயிக்க கூடாது என்ற விவசாயிகளின் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் மோடி அரசின் திருத்தப்பட்ட வேளாண் சட்டம் அமைந்தது. ஆனால் ஏழை விவசாயிகள் பலன் அடையக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில் இந்த சட்டங்களை எதிர்த்து பந்த் நடத்தியவர்தான் ஸ்டாலின். விவசாயிகளுக்கு இரட்டை லாபம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி அதை மோடி அரசு செயல்படுத்தி வருகிறது. யாரையாவது ஏமாற்ற வேண்டும் என்றால் நாம் திமுகவிடம் இருந்துதான் கற்க வேண்டும். குறிப்பாக ஸ்டாலினிடம் இருந்துதான் ஏமாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் என்றார்களே, ஸ்டாலின் கொடுத்தாரா? விவசாயிகளின் நிலத்தை ஆக்கிரமிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுக்க முடியுமா? திமுக தொலைநோக்கு திட்டம் அறிவிப்புகள் முழுவதுமே ஏமாற்று வேலை. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை அளிக்கப்படும் என்று திமுக தலைவர் கூறியுள்ளார். அவர் எப்படி கொடுப்பார்? மேலும் ஏற்கனவே உள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை காப்பியடித்து திமுக எழில்மிகு மாநகர் திட்டம் என்று அறிவித்துள்ளது. எந்தெந்த திட்டங்களை ஏற்கனவே மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறதோ அதைத்தான் திமுக தொலைநோக்கு திட்டமாக அறிவித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 1.1 கோடி பேருக்கு இலவச வங்கி கணக்கை தொடங்கி வைத்துள்ளது. இப்போது பெண்களுக்கு 31.6 லட்சம் பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது. 6 வருடங்களில் 91.68 லட்சம் பேருக்கு இலவச கழிப்பறை, விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை, முத்ரா வங்கி திட்டங்கள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முருகன் கூறினார்.